பாகிஸ்தான் சொன்னா நம்மள வந்து தீவிரவாதின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா அவங்களுக்குலாம் ஒரே விஷயம் தான். நம்ம ஸ்போர்ட்ஸா பாக்குறோம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து நல்லா விளையாண்டா ஏசியன் கிரிக்கெட்டுக்கு நல்லது. அது ஒண்ணுதான் வந்து சர்டினிட்டி. அண்ட் இப்ப பாலிடிக்ஸ் பேசுற எல்லாருமே 2022 தோத்தப்போ விராட் கோலி போய் பேட் கொடுத்தது, ஹக் பண்ணது எல்லாமே ஃபயர் விட்டவங்க தான். ஸோ யூ கேன் ஸ்விட்ச் பிட்வீன் த மோட்ஸ்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன். அண்ட் கோயிங் என்ன சொல்றது, பாகிஸ்தானும் வந்து ஸ்ரீலங்காவோட சிமெட்ரிக் தான். த அட்வான்டேஜ் ஆஃப் பாகிஸ்தான் என்ன, ஸ்ரீலங்காவோட அப்கிரேடட் பவுலிங் வச்சிருக்காங்க. சிம்பிள். பேட்டர்ஸ்னு பார்த்தா எனக்கு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. உஸ்மான் கான் நான் வந்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. ஐ மீன் அந்த ஃபினிஷிங் கேட்டகரி ஐ டோன்ட் கம்பேர் ஹிம் வித் கிருஷ்ணன் சார். பட் ஸ்ரீலங்கா தான் 100% ஸ்ரீலங்கா தான் ஆட போறாங்க. ஸோ ஸ்ரீலங்கால உனக்கு ஆடுறதுக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் பெட்டரா இருக்கும்னு தோணுது எனக்கு. உனக்கு எவ்வளவு லாங் அடிச்சாலும் உனக்கு லாங் ஆன்ல கேட்ச் பிடிச்சிருவாங்க, இல்லைன்னா வந்து இங்க கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஸோ உனக்கு ரன்னிங் பெட்டு விக்கெட்ஸ், ஃபோர்ஸ் அடிக்கிற பிளேயர் வேணும். அண்ட் டாப் ஆர்டர் வந்து ஃபக்கர் ஜமான் ஆடுறது இல்லை, நம்பர் 4ல தான் ஆடுறது. அது ஒரு பெரிய பிளண்டர். ஃபக்கர் ஜமானை வந்து நீங்க வந்து நம்ம டாப்ல ஆட வச்சுட்டு சைவ் இப்ப நம்பர் 3ல ஆடினா பெட்டரா இருக்கும்னு தோணுது. இப்போ டாப் ஆர்டர்லாம் ஆடுறாரு ஆடுறதா ஆஸ்திரேலியா. அது வந்து ஆஸ்திரேலியா பாத்துட்டு இருந்தேன், பீடா வீட்ல கூட சொல்லிட்டு இருந்தாரு, மாத்தி மாத்தி பாபர் ஆடுறாங்க. பாபரை வந்து ம். ஃபோல்ட் ஒன்ல போட்டாங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லோவா இருக்குன்னு, அங்கேயும் ஸ்லோவா தான் இருக்கு. அதான் அதான் அந்த இதுல சொல்லு, ஜிகர்தண்டா படத்தை சொல்லுவாங்கல்ல, எல்லாம் ஓகே, இவனை மட்டும் ஒரு ஓரமா ஒரு ஃப்ரேம்ல கூட நிக்க வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பாபர் அசாம். அந்த பாபர் அசாம் அவங்க தூக்கிட்டு அவங்க ஆடணும்னு ஆட வைக்காம வெறும் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் மட்டும் ஆட வச்சாங்கன்னா பாகிஸ்தானோட பேட்டிங் த்ரெட்டா இருக்கும். ஸோ அந்த பாபர் அசாம எங்க நுழைக்கிறது, எப்படி நுழைக்கிறதுன்னு சொல்லி இருக்கிற காம்பினேஷன் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் ஒரு டீம் பண்ணிட்டு இருந்தாங்க. வைஸ் கேப்டன்ங்கிறவரு அவர் இப்ப எடுத்துட்டாங்க. அப்ப டீம் பார்க்க எப்படி இருக்கு பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து they can set the team. ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டீம் காம்பினேஷன் மாத்தக்கூடாது.